அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனைகள். பொதுவாகவே நம்மளை யாராவது கண்காணிக்கிறாங்க அப்படின்னு தெரிந்தால் போதும். நம்ம தவறை செய்யாத நபர்களாக இருந்தாலும் நம்மளை மீறி எந்த விதமான தவறும் அந்த இடத்துல நடந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்போம். இது ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்த நிலை. பொதுவாக தவறு செய்யக்கூடிய அந்த நபர்கள் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் வேறு. ஆனால் தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சுதந்திரம் தேவை. அது என்ன சுதந்திரம் என்றால், நம்மளை யாருமே பார்க்கலை, நம்மளை யாருமே கண்காணிக்கலை அப்படிங்கிற அந்த சுதந்திரம் தான் ஒரு மனிதனுக்கு தவறு செய்வதற்குண்டான ஒரு உந்துதல் சக்தியாக அமைந்து விடுகிறது. இதை இஸ்லாத்தில் தவிடுபடியாக ஆக்கக்கூடிய சில வசனங்கள் அல் குர்ஆன் ஷரீஃபில் இருக்குதுங்க. சூரத்துல் ஹதீத் 4வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், ஒஹுவமாக்கும் ஐனமா குந்தும், நீ எங்கு இருந்தாலும் உம்முடன் அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்கிறது இந்த வசனம். சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய நேரத்தில் ஐனமா துவல்லு ஃபத்தம்ம வஜுகுல்லா, நீ எங்கு திரும்பினாலும் அங்கே இறைவன் இருக்கிறான் என்கிறது சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய வசனங்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்மளை எப்பொழுதுமே கண்காணிக்கக்கூடிய இறைவன் நம்மளை சுற்றி இருந்து கொண்டே தானே இருக்கிறான். இன்னும் ஒருபடி மேலாக சூரத்துல் காஃப் 16வது வசனத்தில் இறைவன் சொல்லுவான், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிடரின் நரம்பை காட்டிலும் மிக சமீபமாகவே நாம் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அவ்வாறு குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கடுத்து 2வது வசனம் 18வது வசனத்தில் இறைவன் சொல்லுவான், மா எல்ஃபில் மின் கவுலின் இல்லா லதைஹி ரகைபுன் அதீத், ஒரு மனிதன் மொழியக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் ரகைப் அதீத் என்ற மலக்குகள் பதிவு செய்யாமல் இல்லை என்ற வசனத்தை இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஆக இறைவன் நம்மளை சுற்றி எல்லா விதத்திலும் கண்காணிக்கிறான். நம்முடனே இறைவனும் இருக்கிறான். நம்ம மொழியக்கூடிய வார்த்தைகள் உட்பட இறைவன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், நம்ம எப்படிப்பட்ட ஒரு கவச வளையத்துக்குள் இறைவன் நம்மளை வச்சிருக்கிறான், கண்காணிப்புக்குள் இறைவன் நம்மளை வச்சிருக்கிறான். அப்படிங்கிற நம்மளிருந்து தவறு எவ்விதம் வெளியாக முடியும்? அதை மீறி நடக்கக்கூடிய அந்த தவறையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் இறைவன் மன்னிப்பதாகவே இறைவன் வாக்களிக்கிறான். அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தவறுங்கிறது பெரிய ஒரு பாவம் அல்லவா? சரி, நம்மளுடைய சிந்தனைக்கு வைத்துக்கொள்ளும், நம்ம யாருக்குமே தெரியாமல் தவறு செய்கிறோம் அப்படிங்கிற எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களில் இருக்கிறது அல்லவா? அந்த எண்ணத்தை போக்கக்கூடிய ஒரு வசனம் சூரத்து லுக்மான் 16வது வசனத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க. லுக்மான் என்ற மாபெரும் ஒரு அறிஞர், யா புனைய, என்னுடைய மகனை, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின ஹர்தலின், ஒரு கடுவை விடவோ அதை விட அற்பமானதாக ஒரு பாவத்தை நீ செஞ்சிட்ட. இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின ஹர்தலின் ஃபத்தகுன் ஃபீ சஹரத்தின், பாறைக்கு நடுவில் இருந்து யாருமே பார்க்கல, நீ பாறைக்கு நடுவில் இருந்து நீ செய்கிற. ஹவுஃபீஸ் சமாவாத்தி, அல்லது வானத்தில் பேசிலிருந்து நீ செய்கிற, உன்னை யாருமே கண்காணிக்கலைங்கிற அந்த எண்ணத்தில் நீ செய்கிற. ஹவுஃபில் அருதி, அல்லது பூமிக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்து யாருமே பார்க்காத வண்ணம் செய்கிற. ஏ திபிஹல்லா, ஏன்னா இறைவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நிச்சயமாக அதை வெளிக்கொண்டு வந்து விடுவான் என்று லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இவ்வாறு உபதேசம் செய்கிறார். தவறுங்கிறது நம்மளை கண்காணிக்க யாருமே இல்லைங்கிற அந்த சூழ்நிலையில் தானே வரும். நம்மளை சுற்றி கண்காணிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற சிந்தனை நம்மளுடைய மனசில் பதிய வைத்து விட்டது என்று சொன்னால், தவறுகள் நம்மளை விட்டு அகப்பட்டு விடும். இந்த ரமலானுடைய மாதம் பாவங்களை விட்டு நீக்கக்கூடிய ஒரு மாதம், பாவங்களுக்கு பரிகாரம் தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்மளே அறியாமல் செய்திருக்கக்கூடிய அந்த தவறுகளுக்கு அதிகம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் வீண் பேச்சுகளில் ஈடுபடாமல் இறைவன்ட்ட மன்றாடி, இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களை விட்டு மன்னித்து விட்டு எல்லா சீதைகளுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று மனதார இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வோம். நம்ம நோன்பும் நலன் பெறும், நாமும் நலம் பெறும் இன்ஷா அல்லாஹு தஆலா.